என் தாய் தமிழுக்கும் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திரையுலகின் நகைச்சுவை நடிகர்களில் முடிசூடா மன்னனாக இருந்தவரும் கொடை வள்ளலாகவும் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவராகவும் இருந்தவர் என்எஸ் கலைவாணர் அவர்கள். அவருக்கு மட்டும் இந்திய திரையுலகில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலான சிறப்பு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அவர் தமிழர்களின் எளிய நிலை மக்களை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையும் இயலாமையையும் தன்னுடைய திரைப்பட கருத்துக்களாக அவர் பதிவு செய்தார். அந்த வகையில் பசியின் கொடுமையை அவர் ஒரு காட்சியில் விளக்கிய விதம் அனைவரின் உள்ளங்களிலும் இன்றும் நிலைக்கக்கூடிய அந்த காட்சியை தங்கள் முன்னால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்எஸ் கலைவாணர் அவர்கள் மருத்துவராக இந்த படத்தில் பணியாற்றுகிறார். படத்தின் பெயர் ரங்கூன் ராதா. மருத்துவமனையை திறந்து வரிசையாக எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து சேருகிறார். என்ன நோயப்பா என்று கேட்கிறார். ஐயா, 2 நாட்களாக எனக்கு வயிற்று வலி தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியா, வா உட்காரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு பார்க்குறாரு. வாயில் அந்த ஹீட்டர் ஃபார்ம் கிட்ட வச்சு பார்க்குறாரு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, எல்லாம் சரியாகத்தானேப்பா இருக்குது, தலைவலிக்கும் வைத்த வலிக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியே இதுவும் சரியாக போகும் என்று நினைத்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத்திரையும் 2 நாளைக்குரிய டானிக்கையும் கொடுத்து, இது 2ஐயும் சாப்பிட்ட பிறகு சாப்பிடு என்று கொடுத்து அனுப்புகிறார். அந்த எதிரே இருக்கக்கூடிய அந்த எளிய மனிதன் கலைவாணரை பார்த்தபடியே இருக்கிறார். என்னப்பா உனக்கு என்னாச்சு, போயிட்டு வாப்பா, அடுத்த ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேட்கும்போது சொல்கிறார், ஐயா சாப்பிட்ட பிறகா இதை சாப்பிடணும் அப்படின்னார். ஆமாம், அப்போ இந்த நோய் தீராதா அப்படின்னாரு. இல்லையப்பா, சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும், இல்லைன்னா ரொம்ப சங்கடம்னு சொல்கிறார். அப்போ அந்த நோயாளி சொல்கிறா, ஐயா நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு ஐயா அப்படிங்கிறான். அப்படியா, இதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாமேப்பா, அந்த மாத்திரையை கொடு, டானிக்கையை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி தன்னுடைய டேபிளில் வைத்து விட்டு தன்னுடைய கல்லாப்பெட்டியை எடுத்து 10 ரூபாய் பணத்தை அவரிடம் கொடுத்து, நீ முதலில் சாப்பிடு, இந்த சாப்பிட்டா உனக்கு இந்த வயிற்று வலியெல்லாம் நீங்கிரும், போய் வேலையப்பார், சரியாப்பா என்று அனுப்பி எடுத்து விடுகிறார். இதன் மூலமாக அவர் சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஆளுகின்ற அரசுக்கு எளிய மக்கள் பசியும் பட்டினியுமாக இருந்து அவர்கள் தனது பசி ஒரு நோய் எப்படி உருவாகிறது என்பதை கூட சொல்ல முடியாத ஒரு காட்சியை ஒரு திரைப்படத்தில் 30 வினாடி காட்சியில் செவிட்டில் அறைந்தார் போல் பதிவு செய்கிறார். அதனால்தான் அவரை மக்கள் கலைஞன் என்று அவரை போற்றி கொண்டாடுகிறார்கள் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.